Hello friends, welcome to Sophus Kitchen. இன்னைக்கு நம்ம வான்கோழி தொன்னை பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ண வான்கோழி 1 கிலோ எடுத்துருக்கோம். பிரியாணி அரிசி 1 கிலோ எடுத்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரியாணி இலை. தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 250 கிராம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 10 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இந்த வான்கோழியை வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு 2 விசில் விட்டு அதற்கு வேக வைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெரிய உப்பு போட்டு வேக வைக்கணும். 2 கைப்பிடி அளவு புதினா இலை, 2 கைப்பிடி மல்லி இலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லி இதெல்லாம் பச்சையா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அந்த 1 கிலோ வான்கோழியை குக்கர்ல போட்டு 2 சவுண்ட் வர வர வேக வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது முதல்ல ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, மல்லி போட்டு அந்த விழுதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுல அந்த லெமன் ஜூஸையும் போட்டு அரைக்கும் போது அந்த கலர் உங்களுக்கு பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ பிரியாணி பாத்திரம் வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை வகைகள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு இப்போ வெங்காயம் பதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிறதான விழுது அதில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுது போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3/4 பாகம் வெந்த கறி 2 இல்ல 3 விசில் விட்டு வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி அரைச்சி வச்சிருந்த அந்த தண்ணி ப்ளஸ் நம்ம வான்கோழி வேக வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்து 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கிளாஸ்ல நீங்க எடுக்கிறீங்களோ அந்த இதுல அளவு 1க்கு 1.5. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. 20 இருந்து 30 நிமிஷம் வரை ஊற வச்ச அரிசியை போடலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற 2 தக்காளி, கடைசியா தான் இந்த தக்காளி போடணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியும் அரிசியும் ஒண்ணா ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். ரொம்ப லோயஸ்ட் சிம்ல வச்சுட்டு மேல வெயிட் வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ தம்ல இருந்து எடுத்து பார்க்கலாம்.